தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். மல்கியா 2:16. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். அவள் புருஷனாக யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். ஸோ மரியாள் தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்த நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை கறிவுற்றிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அதை கேட்ட அவளுக்கு நியமிக்கப்பட்ட புருஷனான யோசேப்பு அவளை தள்ளிவிட மனதாக இருந்தார், ரகசியமாய் தள்ளிவிட. ஏனென்றால் அவர் நீதிமான இந்த நிமித்தமாக அவளை அவமானப்படுத்த அவருக்கு மனதில்லை. அதனால் ரகசியமாய் அவளை விட்டு விலக அவர் யோசனையாக இருந்தான் என்று வேதத்தில் எழுதுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மல்கியால பார்க்கிறோம், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். இந்த காரியத்தை வெறுக்கிறார், கர்த்தர் அருவருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் வேதத்தில் எழுதிக்கிறது, உன் சொந்த சரீரத்தை போல நீ உன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று. அதனால ஒரு சின்ன கீரல் நம்ம உடம்புல விழுந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், அந்த ரத்தத்தையோ அந்த அடியோ என்ன பண்ணுவோம், நம்ம உடனே காயங்களை கட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நம்ம இமிடியேட் ஆக்ஷன் எடுப்போம். அதே போல தான் நம்ம மனைவிக்கு ஒன்றுனா நம்ம அங்கே எப்படி அவைலபிளாக இருக்கணும்னு தான் கர்த்தர் பார்க்குறாரு. அதுலேயே சில பேர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு செட் ஆகலை, நீ ஒரு ரூம் நான் ஒரு ரூம், நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாரு. இதுதான் தள்ளி விடுதலாம். வெளியரங்கமாக போய் உனக்கும் எனக்கும் வேண்டாம், செட் ஆகாதுன்னு டிவோர்ஸ் வாங்குறதோட இந்த மாதிரி நிறைய வீட்டுங்களில் தள்ளி விடுறாங்க. என் காரியத்தில் நீ ஈடுபடாத, உன் காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன். இந்த மாதிரி காரியங்களில் இந்த காலத்தில் நம்மளுடைய குடும்பங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சில காரியங்களை வெளிப்படுத்த மாட்டார்கள், சிறிய காரியம் சரியாக செய்ய மாட்டாங்க, சில காரியத்தில் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு தேவைன்னு அவங்க நிற்க மாட்டாங்க, அவங்களுக்காக அவங்க பேச மாட்டாங்க. இதுதான் சில விஷயங்களில் அவங்கள விட்டு ரகசியமாய் தள்ளிவிடும். சில காரியங்களில் எனக்கு ஓகே, சில காரியங்களில் எனக்கு வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் டு இன்ஃபார்ம் ஹர், ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஆல்வேஸ் அவைலபிள், ஷீ இஸ் நாட் அ பேபி எனிமோர். இந்த மாதிரி காரியங்கள் தான் தள்ளி விடுறதுக்கு ஆரம்ப ஸ்டேஜாக இருக்குது. யோசிப்பு பாருங்கள், நீதிமானாக இருந்தார், ஒரு தப்பு நம்ம என்ன பண்ணலாம், சைலண்ட்டாக வித்ட்ரா பண்ணிடலாம். சைலன்ஸ் இன் மேரேஜ் இஸ் ஆல்வேஸ் அ டேஞ்சர். ஆனால் நம்ம பாருங்கள், ரூத் புஸ்தகத்தில் போவாஸ் எவ்வளோ கன்சர்னாக ரூத்துக்கு இருந்திருக்கார். மகளே, இந்த ஸ்தலத்தை விட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். ரூத் பாருங்கள், போவாஸை விடாமல் அவர் காலடியே படுத்து கொண்ட நிமித்தம் போவாஸ் என்ன பண்ணார், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேம்மா, உனக்கு என்ன வேணுமோ நான் செய்வேன், நாளைக்கு வரைக்கும் என்ன பண்ண பொறுத்துரு. ஸோ எவ்வளோ கன்சர்ன் பாருங்கள் போவாஸ். அவங்க ஒரு விடோ, நல்லா தெரியும். ஆனால் அவங்க மேலே எவ்வளோ கன்சர்னாக, மற்ற வயல் நிலத்தில் போகிற முதலாளிங்க உன்னை வேறு விதமாக நடத்தலாம், உன்னை கொடூரமாக நடத்தலாம், நீ அந்த பக்கம் போகாத, நீ ஏன் நிலத்திலேயே தரித்திரு, இங்கே இருக்கிறதெல்லாம் பொறுக்கிக்கொள்ளு, அவள் பொறுக்கட்டோன்னு சொல்லி சில வெட்டதை சிந்தவே விடுவார். ஸோ எவ்வளோ கன்சர்னாக இருக்கார் பாருங்க போவாஸ் ரூத் மேலே. இந்த கன்சர்ன் தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. ஆர் யூ கன்சர்ன்ட் அபவுட் யுவர் ஸ்பவுஸ், ஆர் யூ கன்சர்ன்ட் அபவுட் யுவர் ஹஸ்பண்ட், ஆர் யூ கன்சர்ன்ட் அபவுட் யுவர் ஒய்ஃப். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. ஒரு திருமணம் ஒரு கன்சர்ன் இருக்குதா, அவங்களும் ஹியூமன், உங்கள் சொந்த சரீரத்தை போல நீங்கள் அவங்கள நேசிக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை கணவனை இழந்திருக்கலாம், மனைவியை இழந்திருக்கலாம், இல்லை பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யார் கைவிட்டாலும், யார் விட்டு விலகினாலும், யார் தள்ளினாலும் கர்த்தர் உங்களை கைவிடுவதே இல்லை, உங்களை விட்டு விலகுவதே இல்லை. உங்களை வழக்காரத்தில் பிடித்திருக்கிறார். அவர் உங்கள் கால்களை இடர்களுக்கு தப்பு வைப்பார், கண்டிப்பாக தப்பு வைப்பார். ஒரு வேளை அவங்க திருமண வாழ்க்கை ஒரு முறிவை சந்திருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய அன்பானவர்களை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் மறவாதீங்க, ஆவிக்குரிய போவாசாக இயேசு கிறிஸ்து இதோ மரித்தினால் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கார். கண்டிப்பாக அவர் உங்களுக்காக அந்த வெற்றிடத்தை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உங்கள் மனைவியையோ உங்கள் கணவனையோ நீங்கள் ரகசியமாய் தள்ளி விட்டிருந்ததால் இன்றைக்கு ஒப்புரவாங்க. கர்த்தர் நாளைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை, பெரிய காரியத்தை இன்று நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு அதை ரெக்டிஃபை பண்ணீங்கன்னா கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். God bless you.